Hello friends, welcome back to the channel. So நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் vlog தான். ரீசெண்டாக நம்ம வந்து நாகர்கோயிலேருந்து கோத்தகிரி போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கோத்தகிரிக்கு நம்ம வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் போகிறோம். நம்ம கூட ஒர்க் பண்ணுற அண்ணாவோட தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம எந்த காரில் போகிறோன்னா ஃபோர்ட் ஃபிகோ 1.5 லிட்டர் TDCA 2017 மாடல். நம்ம கூட ஒர்க் பண்ணுற அண்ணாவோட கார் தான் அது. நம்ம வந்து கரெக்டாக 8:30க்கு நாகர்கோயிலேருந்து கிளம்பினோம். இப்போ கரெக்டாக 10:30 ஆகுது. இப்போ தான் சாத்தூர் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். நம்ம எந்த ரோட் ட்ராவல் பண்ண போகிறோன்னா மதுரை, திண்டுக்கல், அப்புறம் ஒட்டஞ்சத்திரம் வழியாக தாராபுரம் போய் அப்புறம் மேட்டுப்பாளையம் வழியாக போக போகிறோம். நம்ம கோத்தகிரி ரீச் பண்ண அரவுண்ட் 9 hours ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருந்து நாகர்கோயில் வரைக்கும் பஸ்ஸில் தான் வந்தோம். நாகர்கோயிலில் இருந்து தான் காரில் போகிறோம். ஸோ பிகினிங்கில் இருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாராபுரம் போய் தான் லஞ்ச் சாப்பிட்ணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தாராபுரம் இன்னும் அரௌண்ட் 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்புறமா தாராபுரம் டு மேட்டுப்பாளையம் அரௌண்ட் 100 கிலோமீட்டர்ஸ். ஸோ மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஊட்டியும் சேம் ரூட்டு தான். மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் நம்ம சேஞ்ச் ஆகணும். லஞ்ச் முடிச்சாச்சு. லஞ்ச் வந்து நம்ம தாராபுரத்தில் தான் சாப்பிட்ருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோன்னா அன்னூர் வந்துட்டோம். அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வருது. மேட்டுப்பாளையத்துலேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இது வரைக்கும் கோத்தகிரி, ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் எங்கேயும் போனதில்லை. மீன்ஸ் காரில் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். கோத்தகிரியும் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நம்ம கூட வர அண்ணன் வந்து நிறைய தடவை போயிருக்காங்க. ஸோ கோத்தகிரி வந்து ஆக்சுவலாக அந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 to 4 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ஊட்டி வந்து நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம முன்னாடி வந்து ஒரு ரெட் கலர் போலோ ஜிடி போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு ரெட் கலர் போலோ ஜிடி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த ரெட் கலர் வந்து இந்த போலோ, ரேப்பிட் இந்த மாதிரி கார்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்ப்போம். அவங்க வந்து மேட்டுப்பாளையம் தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஹில்ஸ் ஏறுறாங்களான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதுதான் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட். நம்ம பார்த்த போல் வந்து ஆக்சுவலாக மேட்டுப்பாளையம் வரைக்கும் தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஹில்ஸ் ஏரில் போல் இருக்குது. ஸோ இதுதான் பவானி ரிவர். ஸோ நம்ம இப்போ பவானி ரிவர் தான் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 2 or 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து ஹில்ஸ் ஏறிடுவோம்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரி அந்த ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போயாச்சுன்னா ஊட்டி, குன்னூர் ஊட்டி, ரைட்டில் வந்து கட் ஆயாச்சுன்னா கோத்தகிரி. ஸோ நம்ம இப்போ வந்து ரைட்டில் கட் ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் அரவுண்ட் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஹில்ஸ் ஏறிடும். நம்ம வந்து ஃபாரஸ்ட்டு ஏரியாவில் தான் ஆக்சுவலாக இப்போது என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் இருக்குது. என்ன ரீசன்னா நிறையா அனிமல்ஸ், அதாவது காட்டெருமைங்க, அதுக்கப்புறம் சிறுத்தை, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பீடாகவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டி ஆகணும். ஆக்சுவலாக இப்போ மழை வேறு கொஞ்சம் லைட்டாக மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கே போகும்போது மிஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ஹில்ஸ் ஏறும்போது மிஸ்ட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸு இல்லை அந்த வழி வந்து கரெக்டாக கிளியராக தெரியாது. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஸோ கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ நாங்கள் வந்து மிஸ்ட் இருக்கக்கூடாது, அந்த மழை பெஞ்சால் கூட மிஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் போக முடியும். ஆக்சுவலாக இப்போ வந்து இன்னும் ஒரு 1 hour போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து நம்ம இப்போ வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ரோடு வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோடு வந்து எந்த ஒரு பள்ளம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரோடு நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்குது. பஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம இது பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். பாருங்கள், இந்த மலையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் மெயினாக வந்து அந்த ஹேர்பின் பென்ஸ்க்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
வழியாக தான் போனோம். ஆனால் கொடநாடு வந்து ஆக்சுவலாக மேலே ஹில்ஸ் மேலே போனதுக்கப்புறம் வந்து ஒரு ரைட்டு எடுத்தோன்னா ஆக்சுவலாக கொடநாடு, லெஃப்டில் போனோன்னா வந்து கோத்தகிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 3 or 4 days ஸ்டே பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு ரிட்டனில் இன்னொரு vlog பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.